உங்களுடைய கட்சியின் பெயரில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லுவதற்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா பெயரை சொல்லுவதற்கும் என்ன யோகியதை இருக்கு? பன்னீர்செல்வம் ஒரு பச்சோந்தி மட்டுமில்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வந்த, அழிக்க நினைக்கின்ற கோடாரி ஒரு முதலமைச்சராக இருப்பவர் யாரோ மிரட்டுகிறார்கள் என்பதற்காக கையொப்பமிட்டேன் என்று சொன்னால் இப்படிப்பட்டவர் ஒரு பொறுப்பான முதலமைச்சர் என்று ஏற்க முடியும். திமுகவோடு கூட்டு சேர்ந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக வாக்களித்து திமுகவை ஆதரித்தவர் பன்னீர்செல்வம். அன்றைக்கே திமுகவோடு கைகோர்த்து நின்றவர் பன்னீர்செல்வம். இவர் தனி மனிதர் அல்ல, இவருக்கு பின்னால் ஒரு கட்சி இருக்கிறது என்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டால் அவர் போய் சேருகின்ற இடம் திமுகவாகத்தான் இருக்கும். எனவே அவர் திமுகவினுடைய கைக்கூலியாக மாறி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்கள் ஆவடிக்குமார். ஊடகங்களில் பேசாத பொருளை பேசுவதற்காக இந்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கிறோம். நேற்றைய தினம் தமிழகத்தில் எல்லா மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அதிரடி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் கடந்த 15ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி OPS என்ன முடிவெடுக்க போகிறார் என்று இரவு பகல் தூக்கம் இல்லாமல் காத்து கிடந்ததற்கு ஒரு முடிவை தந்திருக்கிறார். என்ன முடிவு? இவருக்காக மக்கள் எல்லாம் ஏதோ காத்து கொண்டிருந்ததை போலவும் இவர் தன்னுடைய ரஜ கஜ துராக பதாதியர்களை எல்லாம் ஒன்று திரட்டி போரெடுத்து எதையோ சாதிக்க போகிறார் என்று நினைத்து இருந்தவர்களுக்கு இவர் எதற்கும் பயனற்ற ஒரு மண்குதிரை என்பதை மீண்டும் நினைவுபடுத்தி இருக்கிறார். அவர் தன்னுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எந்தவித தொடர்பும், எந்தவித உரிமையும், இன்னும் சொல்ல போனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியையோ அல்லது அதனுடைய வண்ணங்களையோ கரை போட்ட வேட்டியை கூட கட்டுவதற்கு அருகதையற்றவர் என்று நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்ட பன்னீர்செல்வம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைப்பற்ற போகிறேன், ஒருங்கிணைக்க போகிறேன் என்றெல்லாம் கதை விட்டு கொண்டு நாட்டில் நடமாடி கொண்டிருந்தார். இறுதியில் என்னை மீண்டும் இணைக்கவில்லை என்றால் என்ன நடக்கிறது 15ஆம் தேதி பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று பந்தாவாக சொல்லியிருந்தார். எல்லோரும் 15ஆம் தேதி எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருந்த போது 15ஆம் தேதி வந்தது. வந்தவுடன் சொன்னார், நான் 23ஆம் தேதி சொல்லுகிறேன் என்று வாய்தா வாங்கினார். ஆக அந்த 23ஆம் தேதி வந்தது. அவருடைய படை வீரர்கள் எல்லாம் கூட்டி அவர்களுக்கெல்லாம் ஒரு சீட்டு கொடுத்தார், வாக்கெடுப்பு என்று சொல்லி. என்ன சீட்டு என்றால், நாம் இன்றைக்கு அரசியலில் அனாதையாகிவிட்டோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்மை சேர்க்க மாட்டார்கள், எடப்பாடி பழனிசாமி ஏற்க மாட்டார், நான் யார் யார் காலிலோ விழுந்து பார்த்து விட்டேன், யார் யாரிடமோ கெஞ்சி கெஞ்சி பார்த்து விட்டேன், என்ன வகையான தூதுகளையும் விட்டு பார்த்து விட்டேன், இது போதாத குறைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களோடு பேசி பார்த்து விட்டேன், அவர்கள் காலில் விடாத குறையாக கேட்டு பார்த்து விட்டேன், அதற்கும் மேலாக என்னுடைய ஆஸ்தான குருமூர்த்தியிடம் போய் அழுது புலம்பி பார்த்தேன். அவர் என்னை அழைத்து கொண்டு போய் அமித்ஷாவிடம் விட்டார். அவர் காலில் விழுந்து கதறி பார்த்தேன். இறுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்களுக்கு இடம் தரமாட்டார்கள், அதை உறுதியாக அந்த கட்சியினர்
அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக இருக்கிறார். நீங்கள் அந்த அளவுக்கு அவர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறீர்கள். தொடர்ந்து அவர்களை துரோகம் செய்துவிட்டு இப்பொழுது அவர்களிடத்தில் என்னை சேர்த்து விடுங்கள் என்று கேட்டால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? எங்களால் செய்ய முடியாது. வேண்டுமானால் கூட்டணியில் சேருவதற்கு அவரோடு பேசி உங்களுக்கு ஒரு 3 இடங்களை பெற்றுத் தருகிறேன் என்று சொன்னார். இவர் எத்தனை இடங்கள் என்று கேட்டதற்கு 3 இடங்கள் தந்தால் போதும் என்று சொன்னதாக சொல்லுகிறார்கள். அந்த 3 இடங்களில் அவர் ஒரு இடத்திற்கும் அவருடைய மகன் ஒரு இடத்திற்கும் வைத்திலிங்கம் ஒரு இடத்திற்கும் என்று 3 இடங்களை எப்படியாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கூட்டணி தலைமை வகிக்கும் எடப்பாடி பழனிசாமி அவரிடம் சொல்லி உங்களுக்கு இடம் தருகிறேன் என்று சொன்னார். இதை நம்பிக்கொண்டு வந்து இவர் மற்றவர்களிடம் சொன்னபோது இருந்த அத்தனை பேரும் இத்தனை நாள் உங்களை நம்பி உங்கள் பின்னால் வந்தோம், நீங்கள் எல்லாம் எங்களை எல்லாம் மறுபடியும் மாவட்ட செயலாளராக்குகிறேன், எங்களை எல்லாம் அமைச்சராக்குகிறேன் என்று சொல்லி இத்தனை நாட்கள் காலம் கழித்து விட்டு இப்போது நீங்கள் 3 இடங்களை வாங்கி கொண்டு நீங்கள் பதவி பெற்றால் நாங்கள் என்ன செய்வது என்று எல்லோரும் அதை ஏற்க மறுத்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த கூட்டத்தை கூட்டி 23ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் எல்லோருக்கும் ஒரு துண்டு சீட்டு தந்திருக்கிறார். அந்த துண்டு சீட்டில் நாம் யார் பின்னால் போவது நீங்களே சொல்லுங்கள் என்று எழுதி அதில் தாவேகா பின்னால் போவதா திமுக பின்னால் போவதா என்று ஒரு பெரிய ஆராய்ச்சி செய்திருக்கிறார். அதில் தாவேகா பின்னால் போவதுதான் நமக்கு பாதுகாப்பானது என்று 90% பேர் சொன்னதாக இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு சிலர் நாம் தாவேகாவிடம் போய் வெற்றி பெற முடியாது, அதை விட திமுகவிடம் போனால் நமக்கு புடைப்பாவது நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக இது இன்றைக்கு பன்னீர்செல்வத்தினுடைய பரிதாப நிலைகளில் உச்சமாக பார்க்கப்படுகிறது. என்னுடைய கேள்வி எல்லாம், நீங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர் உரிமை மீட்பு குழு என்று பெயரை வைத்துக் கொண்டு தாவேகாவிடம் போவதா அல்லது திமுகவிடம் போவதா என்று சொன்னால், உங்களுடைய கட்சியின் பெயரில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லுவதற்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா பெயரை சொல்லுவதற்கும் என்ன யோகியதை இருக்கிறது? அண்ணா திமுகவில் சுய உணர்வுள்ள ஒரு மனிதர், தொண்டர், ஒரு நிர்வாகி திமுகவோடு கூட்டு சேருவதற்கு வாக்கெடுப்பு நடத்த முடியுமா? பன்னீர்செல்வம் ஒரு பச்சோந்தி மட்டுமில்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வந்த அழிக்க நினைக்கின்ற கோடாரி காம்பாக இருக்கிறார் என்று நாங்கள் பல முறை சொல்லி இருப்பது மட்டுமல்ல, அதை உணர்ந்த காரணத்தால் அவரை கட்சியிலிருந்து அகற்றினோம். இன்னும் சொல்ல போனால் இது பன்னீர்செல்வத்தின் அவருடைய சுய உருவம். ஒன்றுக்கும் தகுதியற்ற ஒரு 2001 சட்டமன்ற உறுப்பினரான பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக்கியவர் புரட்சி தலைவி அம்மா. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற கட்சி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய உழைப்பு, படிப்படியாக இந்த கட்சியில் உழைத்து முன்னேறியவர்களுக்கு தரப்படுகின்ற பதவிகளை விட பன்னீர்செல்வத்திற்கு தரப்பட்ட பதவிகள் உச்சம். இவ்வளவு பதவிகளையும் அனுபவித்தவர். அதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு அந்த அசாதாரண சூழ்நிலையில் சசிகலா அவர்களால் மீண்டும் முதலமைச்சராக சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பன்னீர்செல்வம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மரண செய்தி கிடைத்தவுடன் அவரை அடக்கம் செய்வதற்கு முன்பாக பன்னீர்செல்வத்தை சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுத்து அன்றைக்கு உடனடியாக அமைச்சரவை பதவியேற்றது. அந்த பதவியேற்ற அமைச்சரவையில் பன்னீர்செல்வம் முதலமைச்சராக பதவியேற்றார். அதை செய்தது சசிகலா. ஆக சசிகலா அவர்களால் முதலமைச்சராக்கப்பட்ட பன்னீர்செல்வம் அதற்கு பிறகு
கட்சி ஒற்றுமையாக இருந்து பொதுக்குழுவில் சசிகலாவை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தது. அதை முன்னின்று செய்தவர் பன்னீர்செல்வம். அதற்கு பிறகு சசிகலா அவர்கள் பொது கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு அவருடைய குடும்பத்தினர் சூழ்ச்சி செய்து பன்னீர்செல்வத்தை நீக்கிவிட்டு சசிகலாவை முதலமைச்சராக்க வேண்டும் என்று முடிவு செய்து பன்னீர்செல்வத்தை ராஜினாமா செய்ய சொன்னார்கள். இதை விட ஒரு கொடுமை என்னவென்றால், பன்னீர்செல்வத்தை அழைத்து போயஸ் கார்டனில் வைத்து ராஜினாமா கடிதத்தை எழுதி அதை கொண்டு போய் கவர்னரிடத்தில் கொடு என்று சொன்னவன் போய் கொடுத்து விட்டு வந்தவர் பன்னீர்செல்வம். ஒரு முதலமைச்சராக இருப்பவர், அமைச்சரவைக்கு தலைமை வகிப்பவர், இவரை நம்பி தமிழ்நாட்டினுடைய ஆட்சி உரிமை இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பான ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துக்கொண்ட இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய இந்த மாநிலத்தினுடைய முழுமையான நிர்வாகத்தை கவனித்துக் கொண்டிருந்த பன்னீர்செல்வம் என்னை அடித்து மிரட்டி அச்சுறுத்தி என்னிடத்திலே ராஜினாமா செய்ய சொன்னார்கள். நான் அடி பொறுக்க முடியாமல் ராஜினாமா செய்து விட்டேன் என்று சொல்லி இவரே ராஜினாமா கடிதத்தை கொண்டு போய் கவர்னரிடம் கொடுத்து விட்டு புதிய கதை சொன்னார். ஒரு முதலமைச்சராக இருப்பவர் யாரோ மிரட்டுகிறார்கள் என்பதற்காக கையொப்பம் விட்டேன் என்று சொன்னால் இப்படிப்பட்டவர் ஒரு பொறுப்பான முதலமைச்சர் என்று ஏற்க முடியுமா? சரி, ஒரு முதலமைச்சரையே மிரட்டி கையொப்பம் வாங்கினார்கள் என்று சொன்னால் அதை ஏன் கொண்டு போய் இவர் கவர்னரிடத்திலே கொடுத்தார்? அப்படி கவர்னரிடத்திலே கொடுத்து விட்டு வந்த பன்னீர்செல்வம் அதோடு நின்றிருந்தால் சரி, ஏதோ இவருக்கு வழிகாட்டியவர்களுக்கு, இவருக்கு வாழ்க்கை தந்தவர்களுக்கு, இவருக்கு அரசியல் தந்தவர்களுக்கு இவர் நன்றி கடனாக ராஜினாமா செய்தார் என்று நாடு நம்பியிருக்கும். ஆனால் பன்னீர்செல்வம் என்ன செய்தார்? ராஜினாமா கடிதத்தையும் கொடுத்து விட்டார். இவருடைய ராஜினாமா மட்டுமில்லை, அமைச்சரவையின் ராஜினாமாவை கொடுத்து விட்டு அதற்கு பிறகு குருமூர்த்தி இடத்திலே போய் அழுகிறார். குருமூர்த்தி சொல்லுகிறார், நீ ஒரு ஆம்பளையா, ஏன் இங்க வந்து அழுவுற? நீ போய் புரட்சி தலைவி அம்மா சமாதியில் உட்கார், நியாயம் கிடைக்கும் என்று சொல்லி அங்க போய் அழு என்று அனுப்பி வைக்கிறார். இதை வெட்கமில்லாமல் அவர்களே சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆக அங்கு போய் அழுதவர் அங்கு போய் தியானம் செய்கிறேன் என்று சொல்லி அதற்கு பிறகு தர்ம யுத்தம் நடத்துகிறேன் என்று சொன்னார். சொன்ன பொழுது என்ன சொன்னார்? சசிகலாவை 10 மாதம் அம்மா சேர்க்கவில்லை, அவரோடு பேசவில்லை. சசியோடு பேசி 10 ஆண்டு ஆகிவிட்டது, நான் பேசுவதில்லை, அம்மா அதை வேண்டாம் என்று சொன்னதால் செய்தேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட சசிகலாவை முதலமைச்சராக எப்படி ஏற்க முடியும்? எனவே சசிகலாவை தவிர யாராவது ஒரு தொண்டன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உழைத்தவர் முதலமைச்சரானால் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு ஒத்துழைப்பு தருவேன், சசிகலாவை ஏற்க மாட்டேன் என்று தர்ம யுத்தம் தொடங்கினார். அதற்கு பிறகு வழக்கு வந்து சசிகலா சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை வந்த போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற கட்சி தலைவராக அண்ணன் எடப்பாடியார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதோடு நின்றிருந்தால் பன்னீர்செல்வம் பரவாயில்லை. அடுத்து சொன்னார், சசிகலா புரட்சி தலைவி அம்மா அவர்களை மரணத்திற்கு அவர்தான் காரணம், அவரை கொலை செய்கின்ற அளவுக்கு அவருடைய செயல்கள் இருந்ததால் அம்மாவினுடைய மரணத்திற்கு சசிகலா தான் காரணம், அவர் மீது நீதி விசாரணை செய்ய வேண்டும் என்று புதிய ஒரு பிம்பத்தை உருவாக்கி மக்களிடத்தில் ஒரு கொந்தளிப்பை, கழக தொண்டர்களிடத்தில் ஒரு வேதனையை ஏற்படுத்தினார். ஆனால் உண்மையில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மருத்துவமனையில் நோய்வாய்ப்பட்டு இருந்த நாட்களில் அந்த 75 நாட்களும் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருந்தவர் பன்னீர்செல்வம். ஆனால் அப்பல்லோ மருத்துவமனையில் சசிகலாவை கொலை செய்து விட்டார்கள் என்று, சசிகலா தான் அதை செய்தார் என்று பன்னீர்செல்வம் சொன்னார். அதற்கு பிறகு சட்டமன்ற கட்சி தலைவராக எடப்பாடியார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு பிறகு
கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைத்ததோடு நில்லாமல் சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொன்னார். உடனடியாக நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரப்பட்டது. அப்படி நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரப்பட்ட போது இதே பன்னீர்செல்வம் என்ன செய்தார்? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2016 கடுமையாக நோய்வாய்ப்பட்டு இயல்பாக நடக்க முடியாத ஒரு பாதகமான நிலையில் கூட வாக்காளர்களை சந்திப்பதற்காக மண்டல வாரியாக பிரித்து கொண்டு சில இடங்களில் பிரச்சாரம் செய்து தன்னுடைய உடல்நிலையை மேலும் மோசமாக்கி கொண்ட அந்த பயணத்தின் வழியாக தேர்தலில் மக்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டு உருவாக்கிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்து ஒரு 100 நாட்கள் கூட கடக்காத நிலையில் அந்த ஆட்சிக்கு எதிராக இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரான பன்னீர்செல்வம், முதலமைச்சராகவே இருந்த பன்னீர்செல்வம் திமுகவோடு சேர்ந்து ஸ்டாலினோடு சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தார். நம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்த்து இவர் மட்டுமல்லாமல் இவரோடு 11 பேரை சேர்த்து கொண்டு திமுகவோடு கூட்டு சேர்ந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தார். அதையெல்லாம் மீறி புரட்சி தமிழர் எடப்பாடியார் வெற்றி பெற்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடர்ந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி நடத்தியது. இப்படி திமுகவின் கைக்கூலியாக மாறி திமுகவோடு சேர்ந்து ஸ்டாலின் விரும்பியதை, ஸ்டாலின் செய்ததை இவர் ஆதரித்து அன்றைக்கு பேசிய பேச்சுக்கள் இன்றைக்கும் சமூக வலைதளங்களில் நிரம்ப இருக்கின்றன. அப்படிப்பட்ட பன்னீர்செல்வம் அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவை நாடி அதன் வழியாக இணைப்பு என்ற ஒரு முடிவுக்கு வந்தார். அப்படி வருகின்ற பொழுது அவர் சொன்னது, சசிகலா மீது நீதி விசாரணை செய்ய வேண்டும், இதை சசிகலாவையும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையும் கட்சியிலிருந்து நீக்க வேண்டும், அவர்களை நீக்கினால்தான் நான் இணைப்புக்கே சம்மதிப்பேன் என்று அன்றைக்கு சொன்னவர் பன்னீர்செல்வம். அதன் அடிப்படையில் சசிகலா நீக்கப்பட்டு பொதுக்குழுவால் நீக்கப்பட்டு சசிகலா மீது விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மரணத்தை பற்றி விசாரிப்பதற்காக ஆறுமுகசாமி விசாரணை கமிஷனை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அமைத்தார். ஆனால் எந்த குற்றச்சாட்டை சசிகலாவை கொலைகாரி என்று சொன்ன பன்னீர்செல்வம் அந்த விசாரணை கமிஷன் கடைசி வரை எந்த விசாரணைக்கும் ஒத்துழைப்பு தராமல், விசாரணையில் பங்கேற்காமல், கடைசியில் கண் துடைப்புக்காக ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியிலிருந்து இறங்கியதற்கு பிறகு கண் துடைப்பாக போய் எனக்கு எதுவும் தெரியாது, யாரோ சொன்னார்கள், நான் சொல்லிவிட்டேன் என்று ஒரு பொறுப்பற்ற தனத்தில் அவர் சொன்னார். இப்படி எதையுமே ஒரு பொறுப்பில்லாதது மட்டுமல்ல, தான் நினைத்ததையெல்லாம் எந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இவரை முதலமைச்சராக்கினார்களோ அந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உடல் நலிவுற்று மருத்துவமனையில் இருக்கின்ற பொழுது அதை கூட கண்காணிக்காமல், அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்யாமல் ஒரு முதலமைச்சர், தற்காலிக முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் அக்கறையற்று இருந்தார். இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபோது அது அமெரிக்காவின் புரூக்ளின் மருத்துவமனையாக இருந்தாலும் சென்னையில் மருத்துவ சிகிச்சை பெற்ற நேரத்திலும் அன்றைக்கு தற்காலிக முதலமைச்சராக இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் நாள்தோறும் அறிக்கை, அவருடைய உடல்நிலை பற்றி, அவருக்கு அளிக்கப்படுகின்ற சிகிச்சைகளை பற்றி தெளிவாக அறிக்கை தந்தார். ஆனால் பன்னீர்செல்வம் எதையுமே செய்யாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல், இவருக்கு பதவி இருந்தால் போதும் என்று இருந்துவிட்டு அதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மாவுடைய மரணத்தை கொச்சைப்படுத்தி சசிகலாவை குற்றவாளியாக்கி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிளவு என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கிய கைக்கூலி பன்னீர்செல்வம். அன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியோ தப்போ
தர்ம யுத்தத்தை பன்னீர்செல்வம் தொடங்கவில்லை என்றால் இந்த கட்சியில் எந்த சலனமும் ஏற்பட்டிருக்காது. ஆனால் அந்த சலனத்தை ஏற்படுத்தியவர், இந்த கட்சியை பிளந்து அதன் வழியாக திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர வைக்க துடித்தவர் பன்னீர்செல்வம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக வாக்களித்து திமுகவை ஆதரித்தவர் பன்னீர்செல்வம். அன்றைக்கே திமுகவோடு கைகோர்த்து நின்றவர் பன்னீர்செல்வம். இப்படிப்பட்ட இந்த துரோகியை மறுபடியும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இணைப்புக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்த்து கட்சியை மீட்க வேண்டிய நிலை வந்தது. ஏனென்றால் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டு 2 கட்சிகளாக பிரிக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. தேர்தல் ஆணையம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிளவுபடுத்தி வைத்திருந்த சூழ்நிலையில் அதிலிருந்து மீள வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தொண்டருக்கும் இருந்த காரணத்தால் அன்றைக்கு ஒற்றுமைப்படுத்தி எந்த பன்னீர்செல்வம் இந்த அமைச்சரவை வேண்டாம் என்று வாக்களித்தாரோ அந்த அமைச்சரவையில் துணை முதலமைச்சராக பதவியேற்றார் பன்னீர்செல்வம். அந்த பதவி தரப்பட்ட போது கட்சியை ஒருங்கிணைத்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்று பொதுச் செயலாளருடைய அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்ட போது கூட பன்னீர்செல்வம் சொன்னார், நான் விரும்பி இந்த இணைப்புக்கு சம்மதிக்கவில்லை, பிரதமர் நரேந்திர மோடி சொன்னார் என்பதற்காக நான் ஒத்துக்கொண்டேன் என்று சொன்னார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டிருக்க வேண்டும், தொண்டர்கள் விரும்புகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை முதலமைச்சராக்கினார், எனக்கு பதவி தந்தார். சாமானியத்தில் எங்கோ ஒரு டீ கடையில் இருந்த என்னை இந்த நாட்டில் ஒரு தலைவர்களில் ஒருவராக மாற்றியவர் புரட்சி தலைவி அம்மா. அவருடைய எண்ணங்கள் இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த கட்சியும் ஆட்சியும் தொடர வேண்டும் என்று அம்மா விரும்பினார். அதற்காக நான் சேர்ந்தேன் என்று சொல்லியிருந்தால் அவர் அம்மா வழியில் நிற்பவர் என்று ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அவர் சொன்னது என்ன தெரியுமா? பிரதமர் நரேந்திர மோடி சொன்னார், அதனால் சேர்ந்தேன் என்று சொன்னார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காகவோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவினுடைய எண்ணங்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி இந்த கட்சி சிதைந்து விடக்கூடாது என்பதற்காகவோ இணைப்பில் ஒத்துக்கொள்ளவில்லை. தொண்டர்கள் விரும்புகிறார்கள் என்பதற்காக ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இணைப்புக்கு சம்மதிக்கவில்லை. பிரதமர் நரேந்திர மோடி சொன்னார், அதனால் ஒத்துக்கொண்டேன் என்று சொன்ன ஒரு மனிதர் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்மையானவராக, இந்த கட்சியின் நலம் விரும்பியாக, புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு உண்மையானவராக இருப்பார் என்பதை ஒவ்வொரு தொண்டனும் சிந்தித்து பார்த்ததனுடைய விளைவுதான் பன்னீர்செல்வத்திற்கு இன்றைக்கு அந்த கரை போட்ட வேட்டியை கூட அணிய முடியாத ஒரு பரிதாப நிலையை இன்றைக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது. எனவே இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு பன்னீர்செல்வம் ஏதோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர்தான் ஒருங்கிணைப்பாளர் என்று ஒரு பொய்யான, போலியான, வம்பான தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர், அவர் மனதளவிலாவது அதற்கு உடன்பட்டவராக இருந்தால், அவருடைய ஆதரவாளர் என்று சொல்லப்பட்டவர்களோடு நடத்திய அந்த வாக்கெடுப்பில், அந்த கருத்து கணிப்பில் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர வேண்டுமா என்ற ஒரு கோரிக்கை, அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர வேண்டுமா என்ற ஒரு கேள்வியாவது எழுப்பியிருக்க வேண்டும். அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர வேண்டுமா என்று கேட்டிருக்கலாம். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று முதலிடத்தில் இருக்க வேண்டிய அந்த கோரிக்கையை கூட தாவேகா, திமுக என்று அவர் தன்னுடைய எல்லையை சுருக்கி கொண்டார். இப்பொழுது அவருக்கு என்ன பிரச்சனை என்றால் ஒன்றும் இல்லை. அவர் திமுகவில் இவர் கேட்கின்ற இடங்கள் இன்னும் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. அதனால் தாவேகாவை வைத்து திமுகவோடு பேரம் பேசுவதற்கு அவருக்கு ஒரு அங்கீகாரம் தேவைப்படுகிறது. தாவேகாவில் சேர்ந்து இவருக்கு ஒரு மாற்று சக்தி என்ற நிலை, இவர் தனி மனிதர் அல்ல, இவருக்கு பின்னால் ஒரு கட்சி இருக்கிறது என்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டால் அவர் போய் சேருகின்ற இடம் திமுகவாகத்தான் இருக்கும். எனவே அவர் திமுகவினுடைய கைக்கூலியாக மாறி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. திமுகவினுடைய எல்லா விதமான
உத்தரவுகளையும் செயல்படுத்துகின்ற ஒரு மனிதராக இன்றைக்கு பன்னீர்செல்வம் இயங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அந்த கட்சியிலே இருக்கிறவர்கள் உடனடியாக திமுகவை நோக்கி போவதற்கு விரும்பாத காரணத்தால், அது மட்டுமில்லாமல் இவர் ஏற்கனவே சொன்னார், அரசியலில் எதிரிகளில் நண்பர்களோ இல்லை, அது மாறும், இது வேண்டுமானால் நடக்கும் என்று சொன்னார். எப்பொழுது சொன்னார் என்று நினைவுபடுத்தி பார்த்தீர்கள் என்றால், மு.க. ஸ்டாலினை 3 முறை சந்தித்து விட்டு அந்த 3வது முறை சந்திப்பிற்கு பிறகு அவர் சொன்னார். திமுகவை பொறுத்தளவில் இன்றைக்கு அவர்கள் கதிகலங்கி போயிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைத்து அந்த கூட்டணியினுடைய தலைவராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்றைக்கு அறிவித்தார்களோ அன்றையிலிருந்து திமுக இனி ஆட்சிக்கு வர முடியாது, 2O என்பது இன்றைக்கு கனவில் நடக்கின்ற காரியமாக மாறிவிட்டது என்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த திராவிட முன்னேற்ற கழக பொம்மை அரசுக்கு எதிராக ஒரு எழுச்சி, ஒரு புரட்சி, இன்னும் சொல்ல போனால் மக்கள் கொந்தளித்து எழுந்து இன்றைக்கு இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு தயாராகிவிட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை போல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் தனித்தனி கூட்டணிகள் அமைத்தால் நாம் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்திருந்த திமுகவுக்கு இன்றைக்கு 2 கட்சிகளும் ஒன்றுபட்டு தேர்தலை சந்திப்பது என்பது இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் என்ற நிலை அவர்களுக்கு தெரிந்துவிட்ட காரணத்தால் அவர்களுடைய உளவு நிறுவனங்களும், இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய வியூக கண்காணிப்பாளர்களும், இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய தனியார் உளவு அமைப்புகளும் இன்றைக்கு தந்திருக்கின்ற தகவல்கள் அடிப்படையில் திமுக என்பது இந்த தேர்தலில் மிக பெரிய தோல்வியை சந்திக்கின்ற நிலை வந்திருக்கிறது என்று அவர்கள் உணர்ந்து கொண்ட காரணத்தால் எந்த நேரத்தில் தேர்தல் வந்தாலும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கு வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆவதை தடுக்க முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொண்ட காரணத்தால் இதிலிருந்து தங்களுடைய பலத்தை வைத்து புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய வெற்றியை தடுக்க முடியாது. இன்றைக்கு மத்திய அரசின் பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணையோடு புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கு வெற்றி படிக்கட்டில் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறார். தேர்தல் தொடங்குவதற்கு முன்பு, அறிவிப்பு வருவதற்கு முன்பு, தேர்தலை பற்றி சிந்திப்பதற்கு முன்பு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 175 இடங்களில் தன்னுடைய தொகுதிகளில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு மக்களை ஈர்த்த தலைவராக, மக்களோடு வாழுகின்ற தலைவராக, மக்கள் களத்தில் நிற்கின்ற தலைவராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இருக்கின்ற காரணத்தால் அந்த பயணம் கூட இப்பொழுது மறுபடியும் தன்னுடைய அடுத்த கட்ட பயணத்தை தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, திருப்போரூர், சோழிங்கநல்லூர், கும்மிடிப்பூண்டி ஆகிய தொகுதிகளில் அடுத்த கட்ட பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். ஆக என்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்தமைத்த தேசிய ஜனநாயக முன்னணியின் வேட்பாளராக, முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிக்கப்பட்டாரோ அன்றையிலிருந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்றால் அதில் 18 மணி நேரம் கண் துஞ்சாமல் கடமையாற்றுகின்ற களப்போராளியாக மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இதை எதிர்கொள்ள முடியாமல் எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்ற ஸ்டாலின் இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் போன்ற கைக்கூலிகளை, கண்காணிகளை பயன்படுத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது, பின்னடைவு இருக்கிறது, பிளவு இருக்கிறது என்றெல்லாம் ஒரு தவறான, பொய்யான அவதூறுகளை அள்ளி வீசி ஊடக மாபியாக்களை வைத்துக்கொண்டு அந்த அவதூறுகளுக்கு ஒரு அறிமுகம் தந்து அதன் வழியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் மன உறுதியை குலைத்து விடலாம் என்று கருதி இப்படிப்பட்ட இந்த கைக்கூலிகளை வைத்துக்கொண்டு பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு பன்னீர்செல்வத்தினுடைய இந்த முயற்சி.
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துரோகம் செய்து இந்த கட்சியை குலைக்க நினைப்பவர்கள், இந்த கட்சியில் கண்காணி வேலை செய்கின்றவர்களை எல்லாம் நாங்கள் தூக்கி வீசிய அந்த கழிவுகளை வைத்துக் கொண்டு இன்றைக்கு திமுக பிழைப்பு நடத்துவதை போல இன்றைக்கு தாவேகா அதை செய்ய நினைக்கிறது. ஏனென்றால் அங்கு தலைவர்கள் இல்லை. அது மட்டுமல்லாமல் ஒரு பொதுக்கூட்டத்தை கூட நடத்த முடியாத நிலையில் அந்த கட்சி தலைமை இருந்தது. அந்த அவரை விதையை போலவே அவருடைய அடுத்த கட்ட தலைவர்களும் 41 உயிர்கள் பலி கொண்ட நேரத்தில் அவர்கள் விட்டால் போதும் என்று ஓடுகின்ற நிலைதான் இருந்தது. இப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட செங்கோட்டையனை வைத்து இன்றைக்கு பொதுக்கூட்டம் நடத்துகின்ற நிலைக்கு தாவேகா போயிருக்கிறது. இதை போலவே அந்த செங்கோட்டையின் இடத்தில் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் கொங்கு மண்டலத்திலிருந்து 45 தொகுதிகளில் முடிவெடுக்கின்ற அதிகாரம், வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க அதிகாரம் செங்கோட்டையிடம் தரப்பட்டிருக்கிறது. அவர்தான் அந்த முடிவை எடுப்பார் என்று சொல்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தகுதியற்றவர், முறையானவர் இல்லை, இவரால் எந்த பலனும் இல்லை, இந்த கட்சியை அடித்துக் கொண்டிருக்கிறார், இங்கிருக்கின்றவர்களை எல்லாம் திமுகவுக்கு அனுப்புகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கின்ற இந்த துரோக மனம் படைத்த செங்கோட்டையன் தேவையில்லை என்று நாங்கள் வெளியேற்றிய செங்கோட்டையனை வைத்து 45 தொகுதிகளை தருகிறார்கள் என்றால் அந்த கட்சி எவ்வளவு பலகீனமாக இருக்கிறது என்பதை பார்த்துக் கொள்ளும். அப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைக்கு பன்னீர்செல்வத்திற்கு கூட்டணியில் வந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தாலும் 3 இடங்களுக்கு மேல் தர முடியாது என்று சொன்னவுடன் இங்கிருந்து ஓடி போய் 38 இடங்கள் எங்களுக்கு தேவை என்று அங்கே கேட்டுக்கொண்டிருப்பதாக இன்றைக்கு சொல்லுகிறார்கள். ஆக இங்கே பயனற்ற கழிவுகள், குப்பைகள் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தூக்கி வீசிய குப்பை கூலங்களை வைத்துக்கொண்டு அந்த கட்சி ஏதோ மிகப்பெரிய கட்சி என்று உருவாக பார்க்கிறார்கள். இதையெல்லாம் மக்கள் தெளிவாக இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல புரட்சி தமிழர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தை போல புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் பலமாக இருக்கிறது, வலிமையாக இருக்கிறது, உணர்வோடு இருக்கிறது, உச்சத்தில் இருக்கிறது. எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மை பெற்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார். அப்படிப்பட்ட ஒரு வலிமையான நிலையில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இருக்கின்ற பொழுது, தொண்டர்கள் இன்றைக்கு உணர்ச்சி பூர்வமாக உடைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, அதற்கு தோழமையாக பாரதிய ஜனதா கட்சி போன்ற பல கட்சிகள் நம்மோடு இணைந்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இது போன்ற துரோகிகளும் சூழ்ச்சிக்காரர்களும் திமுகவுக்கு கைகூலியாக மாறிப்போன கண்காணிகளும் இன்றைக்கு இந்த கட்சியை பலகீனப்படுத்தி விடலாம் என்பதற்காக கட்சியை வீழ்த்துவதற்கு அதன் அடையாளமாக இருக்கின்ற, ஆளுமையாக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களை பலகீனப்படுத்த வேண்டும், வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து அவர் மீது அவதூறுகளை அள்ளி வீசுகிறார்கள். அப்படிப்பட்ட அவதூறுகளை வீசுகின்றவர்களை விரட்டி அடிக்கின்ற பணியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பார்த்து கொள்ளுவார்கள். களம் எங்களுடைய களம். இந்த தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைவதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை காலம் சொல்லும். இன்னும் 4-5 மாதங்களுக்கு பிறகு பன்னீர்செல்வம் இங்கே இருக்கிறார், ஸ்டாலின் இங்கே இருக்கிறார், தினகரன் இங்கே இருக்கிறார் என்பதை நாடு பார்க்கத்தான் போகிறது. எத்தனை அவதாரங்கள் எடுத்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகின்ற வலிமை, வீழ்த்துகின்ற ஆற்றல், வீழ்த்துகின்ற சக்தி யாருக்கும் இல்லை என்பதை வருகின்ற தேர்தல் காட்டும். அதுவரை பொறுத்திருப்போம். நன்றி, வணக்கம்.